விபத்தில் சிக்கி உயிரிழந்த அரிய வகை புலி. மாசிச்சம்பலில் பென்சோமிக் அமில பதார்த்தத்தை கலந்து விற்பனை செய்த விற்பனையாளர். காலநிலை மாற்றம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தமிழக மீனவர்கள் போராட்டத்தில். முட்டை மற்றும் கோழி இறைச்சிகளை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை. 6 சிங்கக்குட்டிகளை ஈன்ற லாரா மற்றும் டோரா. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஸ்ரீதரன். 14 வயது சிறுமியை கொலை செய்த தந்தை. தரமற்ற மருந்துகள் குறித்து அரசாங்கம் விளக்கமளிப்பு. ஊழலுக்கு எதிரான அரசின் திட்டத்திற்கு ஆதரவு வழங்க தயார் ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ. அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிட்டங்கி ஆற்றின் அருகே மீன்பிடி பூனை இனத்தைச் சேர்ந்ததென நம்பப்படும் புலிக்குட்டி ஒன்று நேற்று விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளது. இந்த மீன்பிடி பூனை இலங்கையில் கொடுப்புலி என அழைக்கப்படுவதுடன் ஒரு நடுத்தர காட்டு பூனையாக இனமறியப்படுகின்றது. மாசிச்சம்பலில் 230 மில்லிகிராம் பென்சோமிக் அமில பதார்த்தத்தை கலந்து விற்பனை செய்த விற்பனையாளர் மற்றும் உற்பத்தியாளருக்கும் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏசி ரிஸ்வான் தலா 10,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு கடந்த வெள்ளிக்கிழமை 6ஆம் திகதி உத்தரவிட்டு அவர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். அக்கரைப்பற்று கடற்கரை வீதியில் உள்ள கடை ஒன்றை முற்றுகையிட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் அங்கு பிளாஸ்டிக் கப் ஒன்றில் விற்பனைக்காக அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாசிச்சம்பலை கைப்பற்றி அதனை அரச உணவு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பியதை அடுத்து அதில் அளவுக்கு அதிகமாக மனித பாவனைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய 230 மில்லிகிராம் பென்சோமிக் அமில பதார்த்தம் கலந்துள்ளதாக பகுப்பாய்வு திணைக்களம் அறிவித்திருந்தது. இதனை அடுத்து குறித்த மாசிச்சம்பலை விற்பனை செய்த கடை உரிமையாளர் மற்றும் இம்மாசிச்சம்பலை உற்பத்தி செய்து வழங்கிய கல்முனையைச் சேர்ந்த அதன் உரிமையாளர் ஆகிய இருவருக்கும் எதிராக 1980ஆம் ஆண்டின் 26ஆம் இலக்க உணவு சட்டத்தின் கீழ் இந்த இருவருக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் 20,000 ரூபாவை தண்டப்பணமாக செலுத்துமாறு உத்தரவிட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்களை மீளவும் செய்தால் உற்பத்தி உரிமம் இரத்து செய்யப்படும் என குற்றவாளிகளை நீதவான் கடுமையாக எச்சரித்து விடுவித்திருந்தார். கடும் மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று 7ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு இன்று 8ஆம் தேதி பிற்பகல் 2 மணி வரை செல்லுபடியாகும். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்றைய நாள் சனிக்கிழமையும் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் கடற்தொழில் நடவடிக்கைகளை தவிர்த்து இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். முட்டைகளை தட்டுப்பாடின்றி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு முட்டை உற்பத்தியாளர்கள் செயற்பட்டு வருவதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் தற்போது முட்டை ஒன்றின் சில்லறை விலை 35 ரூபாய் தொடக்கம் 36 ரூபாவிற்கு இடையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இருப்பினும் நாட்டின் தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்ப முட்டையின் விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டையின் தேவை அதிகரிக்கலாம் எனவும் முட்டை ஒன்றின் சில்லறை விலை 45 ரூபாவுக்கும் குறைவாக பேணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை ரிதியகம சபாரி பூங்காவில் புதிதாக 6 சிங்க குட்டிகள் இணைந்துள்ளன. இந்த சபாரி பூங்காவில் 2 சிங்கங்கள் தலா 3 குட்டிகளை ஈன்றுள்ளன. லாரா மற்றும் அதன் குட்டியான டோரா ஆகிய சிங்கங்களே இவ்வாறு 6 சிங்க குட்டிகளை ஈன்றுள்ளன. மேலும் அக்குட்டிகள் பிறந்து 1 மாதம் ஆவதாக பூங்கா அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். டோரா சில வருடங்களுக்கு முன்பு லாரா என்ற குட்டியை ஈன்றிருந்தது. இருப்பினும் லாரா சிங்கம் டோராவுக்கு பாலூட்ட மறுத்த நிலையில் பூங்கா ஊழியர்கள் டோராவுக்கு செயற்கையாக பாலூட்டி அதனை பராமரித்து வந்தனர். ஆனால் டோரா லாராவை போல தனது குட்டிகளுக்கு பால் கொடுக்க மறுக்காமல் குட்டிகளை சிறப்பாக பாதுகாக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல் குழு உறுப்பினராக முன்மொழிந்தார். கடந்த 6ஆம் தேதி காலை பாராளுமன்றில் அரசியலமைப்பு குழுவிற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் எம்பி வெற்றி பெற்றுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி
அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும். இது டிசம்பர் 11ஆம் திகதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையில் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய வாய்ப்புள்ளது. இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக டிசம்பர் 10ஆம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 4 வகையான அரிசிகளுக்கான விலை கட்டுப்பாடுகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென தேசிய அரிசி கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் அருணகாந்த பண்டார ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், அரிசி மாபியா எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பில் விளக்கமளித்தார். 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரதான அரிசி ஆலைகள் கீரிச்சம்பா அரிசியின் விலையை உயர்த்துகின்றன. கீரிச்சம்பாவின் விலை உயர்ந்தவுடன் அடுத்த பருவத்தில் கீரி சம்பாவை அறுவடை செய்ய விவசாயிகள் முயற்சி செய்கின்றனர். விலை குறைவாக இருக்கும் போதே ஆலை உரிமையாளர்கள் களஞ்சிய சாலைகளை நிரப்பி வைத்து விடுவர். அப்படி நிரப்பி மிக அதிக விலைக்கு விற்பனை செய்வர். இந்த முக்கிய ஆலை உரிமையாளர்கள் அதிகாரிகளின் உதவியுடன் நிலைமையின் சமநிலையை உடைக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே 4 வகை அரிசிகளுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் கட்டுப்பாட்டு விலை கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார்.